ஹலோ பெங்கல்பட்டீஸ், நான் சீன் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம வந்து மேரிட் டு டாக்டர் பார்க் அந்த ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் எடிஷன் நல்லா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்பெஷல் எடிஷன் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு அப்படின்னுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட ரிவ்யூஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான ஸ்பெஷல் எடிஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் போட்டு கனெக்ட் பண்ணிக்காதீங்க, முக்கியமாக அடிக்ட் ஆகாதீங்க. வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிங்கடா. ஸோ கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்த ஸ்டோரி போடுவேன். பிகாஸ் வியூஸும் அவ்வளோ போக மாட்டேங்குது ரீசெண்ட் டேஸில். என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரில. ஒருவேளை நான் உங்களுக்கு ஏற்றாப்புல கண்டென்ட் எதுவும் நான் கொடுக்கலையா, இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்காண்டி தான். ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. டெலிகிராமில் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண இருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அன்கன் சீன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்டா. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? ஆஃப்டர் 1 மந்த் அப்புறம் ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் ட்ரை பண்ணி வந்துட்டுருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்குறாரு. ஐயோ ஜிம்னா, என்னடா நான் எதிர்பார்க்கலடா. ஆனால் பரவாயில்ல, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எனக்கு இப்படி கொடுப்பானுன்னு. என் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுறாண்டி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டே ஜிமின் ஹாப்பியாக வந்துட்டுருக்கிறாரு. இப்போ வீட்டுக்குமே ரீச் ஆகிருப்பாரு. காலிங் பெல் தான் அடிக்கிறாரு. நீங்களுமே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஷிஃப்டெல்லாம் முடிஞ்சிட்டா? அதெல்லாம் முடிஞ்சிட்டுடி. சரி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆக மேலே போகிறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அப்போது சடனாக வந்து பேக்கப் பண்ணுறாரு அவங்கள. ஜிம்மன், சும்மா இருக்க மாட்டிங்களா? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹக் பண்ணால் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், என்னை ஹக் பண்ணாத, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன்னு சொல்வீங்க. இன்றைக்கி என்ன அது, ஹாப்பியாக இருக்கேன் அதான், வேறு ஒன்றும் இல்லடி. ரொம்ப மிஸ்ஸும் பண்ணனா, அதான் மிஸ் பண்ணுற மூஞ்சே பாருங்கள் படா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம் போங்க ஜிமன், போய் ஃப்ரெஷ்அப் ஆங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அவர் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்ன வார்த்தையை நீங்கள் அவ்வளோ பொருட்டாக எடுத்துக்கலை நீங்கள். அதனால் அவர் வந்து மேலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாராரு கீழே. நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ அவர் வந்து உங்களை மடியில் உட்கார வைக்கிறாரு. ஜிம்மின், சும்மா இருங்க, சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்களேன். எதுக்கு இப்போ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அது சும்மா தான், அதான் சொன்னல என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணேன்னு. நீங்கள் மிஸ் பண்ணுற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா சார்? ஒன்றும் தேவையில்லை, தூர போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்க போகிறீங்க. உட்காரேன்டி. ஏன் கொஞ்சம் நேரம் மடியில் உட்கார மாட்டியா? மடியில் உட்காந்து நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஊட்டுறாரு. ஐயோ நான் சாப்பிட்டேன், தூர போங்க. சாப்பிட்டியா நீன்னு? ஆமாம் சாப்பிட்டேன். சரி இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊட்டி விட்ற. நீங்களுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இப்போ ஜிமின் தான் மடியிலேருந்து இறக்க போகிறாரு. இறக்காதீங்க, நீங்கள் தானே தூக்கி உட்கார வச்சிங்க, நான் இறங்க மாட்டேன், நீங்களும் எங்கேயும் போகாதீங்க. ஐயோ ஒய்யன் புரிஞ்சுக்கொடி, நான் ஒரு விஷயத்தை எடுக்க போகிறேன், அதனால அதை எடுத்துகிட்டு வந்து நான் உட்காந்துக்கிறேன்னு. நீங்கள் எதுவும் எடுக்க போக வேண்டாம், இங்கேயே உட்காருங்க, நான் அவங்க மடியில் தான் உட்காருவேன், நான் எந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சி தூரப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்க வச்சுட்டு இன்னொரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வராரு. என்னது ஜிம்மன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க், அதான் சிலதெல்லாம் எழுத வேண்டியது இருக்கா, அதான் எட்டு வந்தேன். அதுக்கு தான் லேப்டாப் நோட்லாம் எட்டு வந்தீங்களா? ஆமாம் அதுக்கு தான் எட்டு வந்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்போ சும்மா என்னை வந்து உசுப்பேற்றி விட்டுட்டு நீங்கள் வாட்டில் இப்போ ஜாலியாக நோட்ஸ் எடுக்க கிளம்பிட்டீங்கல்ல நீங்கள்? ஆமாம், அது என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணுற சாக்கில் அப்படி உட்கார வச்சேன், அதுக்குன்னு மொத்தமாகவே இருக்கணும்னு நினச்சிட்டியா நீ? இந்த பசங்களே இப்படி தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. இவங்களை நம்பவே கூடாது, இவனுங்களை சரியான பொறுக்கி பயிலுக்கு ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவர் உங்கள் முந்தானி தான் பிடிக்கிறாரு. ஸோ டக்குன்னு கீழே இறங்கிடுது. ஓய் ஃபைனலாக கடை பிடிச்சிட்ட போல். ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க சாரி வீட்டுக்குள்ளே கெட்டினா பின் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். அது சரிடி. என்ன சார் வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு கேட்குறீங்க. அது வந்து ஏன் என்ன எதுவும் தப்பு எதுவும் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? சிச்சி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. இப்போ அவர் எடுத்துகிட்டு வந்த நோட்டுக்குள்ளேருந்து தான் வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அதை உங்கள்கிட்ட கொடுக்குற நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின், நிஜமாவா இது? ஆமாம், 1 வீக் லீவு, ஹனிமூனுக்கு ட்ரிப்பு போகலாமாடி? அச்சோ என் தங்குமே, ஏன்டா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை முன்னாடி? சொல்லியிருந்தா மட்டும் சர்ப்ரைஸ் ஆகி கிழிச்சிருப்பியா? இல்லை அப்புறம் என்னடி? இருந்தாலும் ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட மடியில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு முத்தமலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஜிமின் கிட்ட. ஐயோ நிறுத்துடி, என்னால் தாங்கிக்க முடியல, ஐஷப்பா ஐஸை நல்லா வைக்கிறடி, எனக்கு ஜுரம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜுரம் தான் வந்துட்டு போகுது. 2 பேரும் சேர்ந்து
ஆற்றிப்போம் அந்த ஜுரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது சரிடி. எப்போலேருந்து லீவு? அதில் என்ன டேட் போட்டிருக்கு? நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தா? ஆமாம். ஆனால் நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கு இன்னும் 3 days தானே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நம்ம கிளம்பணுமா? எனக்கு புரியவே இல்லடி. ஏன்டி இப்படி குழந்தையா இருக்க? ஐயோ கடவுளே, குழந்தையா இருக்கிறதெல்லாம் நாளைக்கு குழந்தை பெற்றுக்க போதுன்னு யோசிச்சாதான் ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி ஜிமின், தேங்க்யூ ஜிமின், லவ் யூ ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மறுபடியும் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஆல்ரெடி அவர் மடியில் தான் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. லவ் யூடி பொண்டாட்டி அழகி. அப்புறம் என்னென்ன திங்ஸ்லாம் மேடம் எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நம்ம போகிறது சுவிட்சர்லாண்டில், அதுக்கு தக்கன நம்ம ஏதாச்சும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது சரிடி, எனக்கு இந்த 3 நாளும் ஷிஃப்ட்டு கிடையாது, அப்படியே டேரெக்டாக லீவ் தான். அதான் அது வேறையா? அச்சோ, அப்போ 3 நாள் என்னை படுத்துவீங்களே? அதெல்லாம் நான் ஒன்றும் படுத்த மாட்டேன், எல்லாம் அங்கே போய் தான். சரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிடுறீங்க. உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து லீவு கிடைச்சாலுமே நம்ம இங்கேனக்குள்ளே பார்த்துக்கலாம் தான் சொல்லியிருப்பான். இங்கே 2 பேருமே அந்த ஹாப்பினஸ்லேயே அப்படியே தூங்க போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே ஸ்கிப் ஆகுது, எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் வந்துட்டு, ஜிமினா சொல்லுவேன் என்ன? அது நம்ம கப்பல் குடி வாங்கிப்போமா ஒன்று? ஆல்ரெடி 4-5 வச்சுருக்கோம்ல, அப்புறம் என்ன அதை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லை, இப்போ ஹனிமூன் போகிறோம்ல, அதுக்காண்டி ஸ்பெஷலாக ஏதாச்சும் வாங்குவோமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன, மேடம்க்கு ஷாப்பிங் போகணும் அதானே? ஆமாம் ஷாப்பிங் போகணும். 3 நாள் லீவு தானே உங்களுக்கு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப்பிங்மே கிளம்பி போகிறீங்க. ஜிமின்மே ஓகே சொல்லியிருப்பாரு. அங்கேயுமே நீங்கள் ஹூடி மட்டும்தான் வாங்க போகலான்னு போயிருப்பீங்க. பட் ஜிமின்க்கு வேறு புது ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், அது போக வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஹூடி, அப்புறம் சில ஜாக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்குடி, எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு புதுசாக வாங்கியிருக்க? சரி எனக்கு எதுக்கு, எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது, எனக்கு எதுக்குடி வாங்கினேன்? அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் நம்ம போட தானே போகிறோம் எல்லாத்தையும், அப்புறம் என்ன, எதையும் வேஸ்ட் ஆக்க போகிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன, வாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு நீங்கள் வெளியிலே சாப்பிட்டுட்டும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ அந்த டேலேருந்து ஒரு 2 days வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் பேக்கிங், நாளைக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ளைட்டு. ஸோ ஃபைனல் பேக்கிங்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோமா செஞ்சுருக்கோமான்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்கள டீஸ் பண்ணுறாரு. என்ன 3 பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ரெடியா? அதெல்லாம் நான் ரெடி தான். இல்லை, குட்டி இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அம்மா போடாதீங்க வலிக்குது, எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வேணாம் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு வேணாம் டாக்டர், சார் வேணாம் சார்ன்னு சொல்லி அழுத்தியே. இதுக்கு எப்படி மேடம் தாங்குவீங்களா? இல்லை இதை பாருங்க ஜிமின், சும்மா என்ன கலாச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் இப்போ உங்கள் பேஷண்ட் இல்லை, நான் இப்போ உங்கள் ஒய்ஃபு. அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் அந்த டைம் நான் சத்தியமாக மறக்க மாட்டேன்டி. எதுக்கடி அப்படி கத்துனேன்? ஐயோ சிரிப்பு தான் வருது எனக்கு அந்த இதெல்லாம் நினச்சா. வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் அடிக்க போகிறீங்க. அவருமே ஓடுறாரு. ஏய் சும்மாரு, அடிக்க வராத, அப்புறம் நீ என் கையில் சிக்கினா அப்புறம் நான் வச்சு வாங்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, வச்சு வாங்கிடுவீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அடிக்கடிக்க பின்னாடி துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ அவர் நீங்கள் கீழே வர துரத்திட்டு போவீங்க, அதுக்கப்புறம் ரிட்டன் மேலே போயிடுவார். நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு கட்டத்தில் நீங்கள் அங்கே உள்ள சோஃபாவில் படுத்து நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போ ஜிமின் தான், என்ன துரத்திட்டு வந்தோம், ஆளவே காணும், நம்மளும் ரொம்ப நேரமாக இங்கே ஒளிஞ்சிருக்கோம், காணுமே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அடுத்த செகண்டில் தூங்கிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு. அடிப்பாவி, அவ்வளோ டயர்டா? ரைட்ரி நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்போ பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஓய் ஓயன், ஓய் ஓயன் பொண்டாட்டி, என்னடி தூக்கமா? சும்மா இருங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிச்சன் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஜிமின் சும்மா இருங்க ஜிமின், தூக்கமாக வருது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ எழுந்துச்சாதான் நான் வந்து சும்மா இருப்பேன், நீ எழுந்திக்கலாம், சும்மா இருக்க மாட்டேன் அப்படியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறீங்க. ஸோ லைட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. ஜிமினா சும்மா இருங்க ஜிமினா, ஏன் ஜிமினா இப்படி சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பிடிச்சி படுக்க வச்சு தூங்க வச்சிடுறீங்க அவரையும். இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஃபோன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 2 பேர் ஃபோனுமே அடிக்குது அட் அ டைமில். ஜிமினா சொல்லுவோம் என்ன, ஃபோன் அடிக்குதுடா எடுத்துகிட்டு வாடா, யாரும் கால் பண்ணுறாங்க.
அது அப்புறம் பார்த்துக்கலாண்டி பட்ரி மூடிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான கால் இருக்க போகுது, எடு. அம்மா ஏதாச்சும் பேசுவாங்க, அம்மா அத்தை யாராச்சும் அடிப்பாங்க, நீ எடுறா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜிமின் தான் எந்திரிச்சு போய் எடுத்துகிட்டு வராரு. ஓய் அம்மா தாண்டி கூப்பிட்றாங்க. என்னடி எங்கள் அம்மாவும் கூப்பிட்றாங்க, பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசுகிறீங்க. ஹலோ அம்மா, என்ன ஏன் எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காருமா ஜிமின். சரிம்மா, அண்ணா அண்ணி அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடி. உங்கள் அண்ணி தான் குட் நியூஸ் சொல்லியிருக்கா. நிஜமாவா? ஆமாம், 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்றைக்கி தான் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தோம். அதான் அந்த ஹாப்பி நியூஸை அவன்கிட்ட சொல்லணும் இல்லையா, அதான் கால் பண்ணேன்டி. அச்சோ ரொம்ப சந்தோஷமா. ஐயோ அன்னிக்கிட்ட பேசணுமே, கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்டி. அம்மா இல்லை நீ கட் பண்ணு, நான் வீடியோ காலில் வரேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. இந்த பக்கத்துலேருந்து ஜிமின் தான் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஜிமினா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்னடி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன்? என்ன நீங்கள் ஜிமின்ட்டு இருந்து ஃபோன் அப்படியே வாங்கிடுறீங்க. அத்தை எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் வயன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. சரிதா, நீங்கள் கட் பண்ணுங்கள், வீடியோ காலில் வரேன், ஓகேங்களா? சரிம்மா வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீடியோ கால் தான் இருக்கீங்க. இப்போ யாரெல்லாம் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலி, அப்புறம் வந்து ஜிமின் ஃபேமிலி. ஜிமினோட ஃபேமிலியில் அம்மா அப்பா, அப்புறம் வந்து ஜேஹோப்போட ஒய்ஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, சம்மந்தியும் பேசுகிறாங்க. நீங்களுமே குறுக்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஜிமின்மே பேசியிருப்பார். இப்போ உங்களோட அம்மா தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லோரும் என்னன்னு சொல்லி அவளாக கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஜிமினோட ஃபேமிலியில் வந்து அவளாக கேட்டுட்ருக்காங்க. அது ஜான்வி 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எனக்கு தான் செக்அப் பண்ணோம் சொன்னாங்க. அதான் அந்த ஹாப்பி நியூஸை சொல்லிடலான்னு நினச்சேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும், இப்போ தான் சொன்னேன், அதான் வீடியோ காலில் வரேன்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம் கங்க்ராச்சுலேஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் மாமனார் அப்புறம் வந்து ஜேஹோப் ஷெரின் எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவருமே தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லியிருப்பார். சரி எப்படியோ நல்லபடியாக பெத்தெடு, குழந்தைய நல்லா சாப்பிடு, உன்னோட உடம்பையும் பார்த்துக்கோ, ரொம்ப வேலை செய்யாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜிமினோட அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜிமினுமே டாக்டர் தானே, அவருமே சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. ஸோ ரிப்போர்ட்டுமே அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுருப்பாங்க ஜிமினுக்குமே. அத்தை பேபிலாம் ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, டேக் கேர் பண்ணி. 3 months ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சரிங்க மாப்பிள்ள, நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். சரி ஜிமினா, ரொம்ப தேங்க்ஸ். அது போக இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. டாக்டருமே சொன்னாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, பட் அவங்க கூட என்னை பயன்படுத்த வேணாம்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியுமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு, சரி நீங்கள் இப்போ எல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். என்னதுடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அம்மா அப்புறம் வந்து ஆரம் ஜேஹோப்பு ஷெரின் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சி முதற்கொண்டு கேட்டுட்ருக்கா. அது வந்து இந்தளவுக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்லை, இந்தளவுக்கு குட் நியூஸ்லாம் இல்லை, பட் நாங்கள் வந்து ஹனிமூன் போகிறோம். ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாச்சிட்ருக்காங்க ஜிமினையும் ஒய்யனையும். டேய் ஜிமினா, வாழ்வு தான்டா உனக்கு அப்படின்னு சொல்லி ஜேஹோப் சொல்லிட்டுருக்காரு. உனக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சுடா, ஏன்டா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுற ஜேஹோப்பு, அடி வாங்கிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிட்டுருக்காரு. ஸோ வீடியோ கால்லே இவ்வளோ கலாய் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஆரம் உங்களை கலாய்க்க, ஆனால் ஒரு பக்கம் உங்களை கலாய்க்கன்னு இருக்குது. ஜிமினையுமே கலாய்க்கிறாங்க உங்கள் வீட்லேயும். ஸோ அந்த டே அப்படி தான் வந்து போயிருக்கோம். நீங்களுமே நல்லா தூங்கிடுறீங்க. அந்த வீடியோ கால் பேசினதாக இருக்கட்டும், அது போக நாளைக்கு நம்ம வந்து ஹனிமூன் போகிறோங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே நீங்கள் வந்து தூங்க போயிடுறீங்க. ஸ்டேயும் அப்படியே ஆகுது. இப்போது நீங்கள் செக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் தான் இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் தான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ பதட்டம், ஏன் உனக்கு இப்படி குபு குபுன்னு வேர்த்துட்ருக்கு? அது ஜிமினா லைட்டாக பயமாக இருக்குதுடா, வேறு ஒன்றும் இல்லை. அப்பா ஏண்டி, இந்தியாவிலேருந்து எஸ்கே வர்றதுக்கும் இப்படி தான் பண்ணேன், இதுக்குடி உனக்கு இந்த பயம்? என்ன உனக்கு இது என்ன சாப்பிட்றவா போகுது? இன்ஜெக்ஷனாலும் பயம், இதுக்கும் பயம். அப்பா ஹனிமூன் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி மாமா கூட ஏதாவது ரொமான்டிக்காக பேசிட்டு வாடி, இப்படியா வருக பயந்தாங்குழியாட்டம்? இந்த பாருங்க ஜிமின், சும்மா என்னை கலாய்க்கிறதே குறியாக வச்சுட்ருக்காங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை எடுத்துறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அவர் வந்து உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவரோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ ஃப்ளைட்டுமே எடுக்கிறாங்க. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. அவர் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அது போக அதையுமே நீங்கள் பயப்படுறதையும் ரொம்ப அழகாக பார்த்து என்ஜாயும் பண்ணுறாரு.
நீங்கள் உங்கள் டெஸ்டினிக்குமே போய் ரீச் ஆகிட்டு ஹோட்டலுக்குமே நீங்கள் போயிடுறீங்க. செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துடுறீங்க. ஓய் பையன். சொல்லுங்க ஜிம்மன், என்ன? ஏண்டி ஹனிமூன் வந்துட்டு இப்படி தூங்குறது தான் வந்தியா? இதை வீட்டிலே இருந்திருக்கலாமே, எதுக்கு இங்கே தனியாக வரணும்? கொஞ்ச நேரம் ஜிமின், ப்ளீஸ் ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour மட்டும் ஒரு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நீங்கள் வெளில தான் கிளம்புறீங்க. ஜிமினா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ வாடி, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேக்குக்கு தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. வா, சூப்பராக இருக்குது ஜிமன். இந்த பிளேஸில் இப்படி ஒரு லேக்கா? என்னால் நம்பவே முடியல தெரியுமா? அதுவும் வெதர் இருக்கிற கண்டிஷனில் இப்படி இருக்குது. அதான் ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரோடது. ஓ, ஜிமின் ஜிமின் ஜிமின், என்னடி அங்கே பாரு, போட் ரைட்லாம் போனாங்க, நம்மளும் போமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிமினும் போட் ரைடும் போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜிமின் இருக்கனால மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. அந்த வெதருக்கும் நீங்கள் போகிறதுக்கும் செம்மையாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் போட் ரைட்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் தான் நீங்கள் வந்து போகிறீங்க. ஏண்டா, என்னடா இது லேக்கு கூட்டு போனேன், இப்போ என்ன வாட்டர் ஃபால்ஸு? அப்படி எப்படிங்க பார்ப்போண்டி, நிறைய பிளேஸ் இருக்குல்ல சுற்றி பார்க்கறதுக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களுமே வந்து இப்போ அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹாட் சாக்லேட்லாம் சாப்பிட்றீங்க. அங்கே உள்ள கெஃபே இருக்கும், அங்கே சாப்பிட்றீங்க. நீங்கள் ஹாட் சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள். அது போக அங்கே உள்ள ட்ரெயினில் போகிறதா இருக்கட்டும், ஹாட் சாக்லேட் வந்து உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த ஒரு சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜாயபிள் மொமெண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது ஜிமினோட ஹேண்டை ஹோல்டு பண்ணி நடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜிமினுக்கு நீங்கள் ஊட்டி விட்றது, இல்லைனா உங்களுக்கு ஜிமின் ஊட்டுறது, இந்த மாதிரி சம் லவ் சீன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அப்படி தான் வந்து 3 daysமே நீங்கள் வெளில ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க இந்த ஹனிமூனை. இப்போ 4th டேமே ஆகுது. நீங்களும் ஜாலியாக ரொம்ப எக்ஸைட்டாக கிளம்பிட்டு இருக்கீங்க வெளில. ஜிமின் நல்லா குப்புரடிச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 3 நாளுமே நல்லா வெளில சுற்றிருப்பீங்க, வெளில தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதனால் அந்த டயர்டில் வந்து தூங்கினாலுமே வந்து நேற்று சுற்றின டயர்டில் வந்து அவர் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஜிமினா, ஜிமின் மாமா எந்திரிங்க. எந்திரா ஜிமினா. என்ன வேணும்? என்ன என்னை கிளம்பலையா? மற்ற நேரம் மட்டும் சீக்கிரம் கிளம்புனேன். என்ன என்னை கிளம்பவே விடல, லேட் ஆகுதுடி, வாடின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன நீனே கிளம்பல? சூப்பா, இன்னும் 3 நாள் சுற்றி பார்க்குறதுலாம் இல்லை. எதை சுற்றி பார்க்குறது இல்லையா? என்ன ஜிமின் எப்படி சொல்கிறீங்க? ஆமாண்டு, சுற்றி பார்க்குறது இல்லை, வேறு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? என்ன டாக்டர் வேலை இருக்குதா? அங்கே உள்ள வேலையை இங்கே கன்டினியூ பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா? அதெல்லாம் இல்லை, இது வேறு மாதிரி வேலை. வேறு மாதிரி வேலையா? ஜிமினா, நிஜமா தானா? நீங்களா அது? நானே தான். என்ன மேடம், என்ன தடபுடலாம் எங்கேயோ கிளம்பியிருக்கீங்க? 3 நாள் கூப்பிட்டு போனீங்கல்ல, அதான் இன்றைக்கும் எங்கேயா கூப்பிட்டு போவீங்கன்னு நினச்சி தான் கிளம்புனேன் ஜிமின். அது சரி, இன்னைக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகல, ரூமில் தான் நமக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, அதனால் போய் ட்ரெஸ் மாற்றிட்டா போ. சரி ஜிமின் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஓய், சொல்லுங்கள், என்ன ட்ரெஸ் மாற்றிட்டு வாடி? புரியல எனக்கு. இல்லை, சாரீ கட்டிட்டு வான்னு சொன்னேன், சரியா? சாரியா? நான் எடுத்துகிட்டு வரலையே. அதான் தெரியுமே, என்னோடய சூட்கேஸில் இருக்குது, எடுத்துக்கோ போய். நீங்கள் இப்போ எடுத்து வச்சிங்க? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீ போய் கட்டிட்டு வா போ. சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிடுறீங்க. போயிட்டு மாற்றிட்டு தான் வாரீங்க. மீனா, இந்த சாரீ என்கிட்ட இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. என்கிட்ட நிறையா நெட் சாரீ இருக்குதான், ஆனால் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கே எதுலேருந்து எடுத்தீங்க? என்னோடய கபோர்டில் இருந்தால் எடுத்தீங்க? எடுக்கலடி, வாங்கினேன். வாங்கினீங்களா? எப்போ? அது நம்ம ஷாப்பிங் போனப்போ வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கணும்னு தோணுச்சா, அதான். கரெக்டாக இருக்கா உனக்கு? கரெக்டாக இருக்குது. பக்காவாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க போல். ஆமாம், பக்காவாக சூஸ் பண்ணி வாங்கிக்க. எனக்கு தெரியாதா? சொல்லு. சரி அதான் யோசித்தேன், இந்த சாரீ நான் பார்த்த மாதிரியே இல்லையா, அதான் கேட்டேன். ஓ சரிடி, அழகா இருக்குடி இந்த சாரியில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? தேங்க்யூ ஜிமின். என்ன தேங்க்யூ மட்டும்தானா? வேறு எதுவும் கிடையாதா? வேறு என்ன வேணும் சாருக்கு? ஏன்டி உனக்கு தெரியாதா நான் என்ன கேட்குறேன்னு? எனக்கு தெரிலப்பா, சின்ன பொண்ணு தான், எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களை ஒர்க்கில் எனக்கு அறிவெல்லாம் கிடையாது. ஓ சரி, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்துள்ள சீன்ஸ்லாம் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன்டா, ஓகேவா? அப்படியே அந்த 6th டேயுமே முடியுது. இப்போ 7th டே மார்னிங் நீங்கள் நல்லா கந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் வந்து, ஏன் அடியே பொண்டாட்டி அழகி, ஓய் மாமி எழுந்துடுறி. மாமியா? போங்க ஜிமின், எனக்கு தூக்கமாக வருது.
ஓடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி எந்திரிச்சிட்டு திருப்பி படுக்க போகிறீங்க. ஓய் எழுந்துடுறி, இன்னைக்கு தான் ஹனிமூனோட லாஸ்ட் டே, எந்திரி, வேற இடம்லாம் சுற்றி பார்க்கணும்ல, வரலையா நின்று? மாறேன் மாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சோம்பேறியாக எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிளம்பி வாரீங்க. ஸோ அந்த கிளைமேட் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தக்கன எல்லாமே பக்காவாக நீங்கள் வந்து ஜெர்கின் போட்டிருக்குது, அப்புறம் க்ளவுஸ் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு தான் வாரீங்க. நீங்கள் இப்போ மவுண்டெயினுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸு, அப்புறம் அங்கே உள்ள ஷாப்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணதுமே வந்து எடுத்துகிட்டு அந்த வியூ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வாருங்க. அது போக நீங்கள் ஹனிமூன் போயிருக்கீங்க, சரி வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கவும் செஞ்சுருப்பீங்க. உங்கள் வீட்டுக்காகவும் வாங்கியிருப்பீங்க, ஜிமினோட வீட்டுக்காகவும் வாங்கியிருப்பீங்க. எப்போனாலும் ஒரு நாள் வருவாங்களா, அப்போ கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குமே சேர்த்து தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ரிட்டன் அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துட்டு இப்போ டயர்டாகி படுக்க போகிறீங்க. படுக்கக்கூடாது, இன்னொரு பிளேஸ் இருக்குது. எங்கே ஜிம்மின், இதுக்கே ரொம்ப டயர்டாயிருச்சு, எல்லா திங்ஸையும் உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் உள்ளே வைக்கிற வரை நான் படுத்துக்கிறேனே, ப்ளீஸ் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ராமிஸ்? கண்டிப்பாக நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் எடுத்து வைக்கிறது எல்லாமே சரின்னு சொல்லிப்போம். எடுத்து வச்சுட்டு அவர், ஓய் எந்திரி, கிளம்பு. எங்கே, நாளைக்கு மத்தியானம் ஃப்ளைட்டு, இப்போவே எது கிளம்ப சொல்கிறீங்க? எந்திரி. சரி எந்திக்கிறேன். போய் இன்னொரு டைம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, ஓகேவா? ஒரு ஃப்ராக் வாங்கினல்ல, அதை போட்டுட்டு வா. அதுவா, சரி ஓகே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஜிம்மின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. இப்போ ஜிம்மின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் கேஷுவல் வேர் மாதிரி போட்டிருக்காரு. எங்கே ஜிம்மின் போகிறோம்? சொன்னால் தான் வருவியா, இல்லை வர மாட்டியா? சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு லேசியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி சினிங்கிட்டு போவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவர் ஒரு கேண்டில் லைட் டின்னர் தான் வந்து ரெடி பண்ணிப்பார். நீங்கள் போகிறதுக்கு ஒரு 6:30 7 ஆயிரும். ஸோ நல்லாவே இருட்டிடும் அங்கே. அது போக பனி வேறு கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதனால் நீங்கள் கேண்டில் லைட் டின்னருக்கு தான் வந்து போயிருப்பீங்க. நீங்கள் தான் வந்துட்டு நல்லா தான் இருக்குது ஜிமின், ஆனால் இது கொஞ்சம் அவுட்டோராக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். போகலாமா? நம்ம மட்டும் அவுட்டோரில் வாங்கி. பார்த்தியா பனி எப்படி பெய்யுதுன்னு? உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? தெரியுது தான், இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாலி தானே. சரி, அப்புறம் உனக்கு காய்ச்சல் வரும், அப்புறம் இல்லை 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 போதும் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தெரியாமல் இன்ஜெக்ஷன் போடுவீங்க, அதானே? ஒன்றும் வேணாம், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜிம்மின் சிரிக்கிறாரு பயங்கரமா. பயம் இன்னும் இருக்கும் போலையே மேடம்க்கு. சரி விடுங்க, இப்போ இதுக்கு தானே வந்திருக்கோம், இந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படப்படன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி டென்ஷன் ஆகாத, பொறுமையாக பேசு. சரி, அப்புறம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இந்த ட்ரிப்பு? நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே எடுத்து கொடுக்குறாரு. அச்சோ, என்ன இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கீங்களா? ரெடி பண்ணிடுவேன். அச்சோ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க அங்கேருந்து எந்திரிச்சு. சரிடி அழகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒரு ப்ரெசன்ட் தான் பண்ணுறாரு. அது ஒரு செயின் தான் ப்ரெசன்ட் பண்ணுறாரு அவர். எனக்கா? ஆமாம். இதே எப்போ வாங்கினீங்க? அது வாங்கிட்டேன், நீன்னு சொன்னல இந்த மாதிரி ஹனிமூனுக்கு நெக்ஸ்ட் மந்த்து கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னையா, அந்த டைமே நான் வாங்கி வச்சிட்டேன். அடப்பாவி, எல்லாமே நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு சும்மா என்னை கூட்டுக்கு சேர்த்துக்கிறேன் அப்படி தானே? ஆமாம், சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, இதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் வெளியில் அங்கே எங்கேன்னு சுற்றி காட்டினீங்களா? நம்ம நைட் டைமில் சூப்பர் மார்க்கெட் போவோம் செஞ்சோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சா? மற்றபடி வேறு எதுவும் இல்லையா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் இருக்கும், ஏதாச்சும் செய்வீங்க, சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி எதிர்பார்க்கல. அந்த டைமில் கொடுத்துருக்கீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் ஜிம்னோட சீக்ஸ் எல்லாம் பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கீங்க. வலிக்குதுடி, வலிக்குது விட்ரி, கியூட்டி பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ கேண்டில் லைட் டின்னரில் தான் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவ்வளோ நீங்கள் பேசி சிரிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. ஜிமினா, சொல்கிறீ பொண்டாட்டி என்ன? தேங்க்யூ. என்னத்துக்கு? இல்லை, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க. என் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டதை விட நல்லாவே நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஜிம்மி, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களை நான் எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, ஓகேங்களா? ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா சாரி. ஐயா, அப்படிலாம் நீ எதுவும் பண்ணல சரியா? அதெல்லாம் நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத. சரி ஜிமின்,
இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப லக்கின்ன மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நீ மட்டும் என்ன, நீ கிடைச்சதும் எனக்கு லக்கி தான். நானுமே லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன். சொல்லு. ம் சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. எதுக்கடி இப்போ அழுகுற? இல்லை ஜிமின், ஒரு மாதிரி இருக்குது, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஐயா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டில் இப்போ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? ம் இல்லை. சரி சரி, ஒன்றும் இல்லை சரியா? கடைசி வரை நான் இருப்பேன், கண் கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ கேண்டில் லைட் டின்னர்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இப்போ ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நீங்கள் வந்து ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஜிமினா, என்னடி சொல்லு. இங்கே இருந்துருவோமா? எஸ்கே போக வேண்டாம். ஏன்? அங்கேயும் இதே மாதிரி தானே இருக்குது தான், ஆனால் இருந்தாலும் இங்கே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அவங்க ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே ஸ்ட்ரீட் லைட் வாக்கிங் வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது ஜிமன். இருக்கும்டி. ஏன் கோரி அழைப்புலாம் நம்ம பண்ணதே இல்லையா என்ன? பண்ணியிருக்கோம். ஒன்று நம்ம காரில் போவோம், இல்லைன்னா பைக்கில் போவோம், அவ்வளோ தானே. நீங்கள் இப்படி வாக்கிங்லாம் என்னை கூப்பிட்டு போனதே இல்லையே. அது சரிடி. ஜிமன், சொல்ல பொண்டாட்டி, இந்த 7 நாள் எப்படி போச்சுன்னே தெரில தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸில் இதுவும் ஒன்று. எனக்கும் தாண்டி அவங்க கூட இருந்தது அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துச்சு. நீயும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கி இருந்துக்கிட்டல என் கூட. இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்க வேண்டாம். ஓ, பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே இப்போ ஹோட்டல் ரூமே ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு போய் படுத்துடுறீங்க நீங்கள். ஏன்னா நாளைக்கு ஃப்ளைட் இல்லையா, அதனால் வந்து அதுக்கெல்லாம் பேக் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயிட்டு தூங்கிடுறீங்க. ஒரு 8:30 9 போய் தூங்கிடுறீங்க நீங்கள். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ சடச்சுன்னு எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு இருந்துட்டு எல்லாமே செக் பண்ணுறீங்க. ஹோட்டல்லேருந்து அப்படியே நீங்கள் வெளில வந்துட்டு ஏர்போர்ட் தான் போய் ரீச்சும் ஆகிட்டீங்க. அங்கே ஃபுல்லாக செக்இன் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஸோ ஃப்ளைட் வந்து 1 hour டிலே ஆகிருக்கும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு இப்போ நீங்கள் சரி அத்தை மாமாட்ட சொல்லலை, நம்ம அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து சொல்லிப்போன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்க போயிருப்பாரு. நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க அத்தைக்கும் மாமாக்கும். அத்தை அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? என்ன எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா ஹனிமூன்லாம்? நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆமாம், என் பையனுங்க அவர் சாப்பாடு வாங்க போயிருக்காரு. சரிடி. அப்புறம் என்ன ஜாலியா? நீ ஓகே இல்லை? அதெல்லாம் ஓகே தான். உங்கள் பையன் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாரு. தெரியும் அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு. என் பையனாச்சே, எப்படி நல்லா பார்த்துக்காம இருப்பான்? அது சரி அத்தை. மாமா எப்படி இருக்காங்க? அப்புறம் ஜெய்ஹோப் மாமா, ஷெரினக்கா, பாப்பானா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடி. நீங்கள் அத்தை நாளைக்கு நாங்கள் வந்துடுவோங்க. அப்படியா? சரிம்மா, நான் இங்கே உள்ள பிளேஸ்லாம் நாங்கள் பிக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள். சரி ஒயன், சரி பார்த்து வாங்க. ஏன் இந்நேரத்துக்கு நீங்கள் ஃப்ளைட் ஏறி இருக்கணும் தானே? இல்லை இங்கே கொஞ்சம் வெதர் கண்டிஷனால் இங்கே 1 hour ஃப்ளைட்டு டிலே, ஸோ அதனால தான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. சரிம்மா ஒயன், பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு நீங்களுமே கட் பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளில வரீங்க. உங்கள் அத்தை மாமா ஜெய்ஹோப் ஷெரின் பாப்பா எல்லாருமே வந்திருக்காங்க உங்களை பிக்கப் பண்ண. நீங்கள் போய் உங்கள் அத்தையும் ஷெரினையும் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அக்கா அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க, ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாப்பா தூங்கிட்டு இருக்கா? ஆமாடி, இப்போ தான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்குது. சரிக்கா, நான் எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பா வாங்கி தோளில் போட்டுக்கிறீங்க. லைட்டாக சினுங்கிறா. நீங்கள் சே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோளில் போட்டுக்கிறீங்க. ஜெய்ஹோப்பே டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனுங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மாமனார்ட்டையுமே வந்து ஜிமின் போய் ஹக் பண்ணிக்கிறாரு. பா இல்லைடா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா? நல்லபடியாக முடிஞ்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஹாப்பியாக வந்து காரில் தான் ஏறுறீங்க. உங்க லக்கேஜ் எல்லாமே ஜெய்ஹோப்பும் அவங்க அப்பா அப்புறம் ஜிம்மின் வந்து எடுத்துகிட்டு வந்து காரில் தான் எல்லாருமே போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ வந்து வராங்க அவங்க. இப்போ உங்கள் அத்தை தான் ஒயன் ஜிமின் தப்பாக நினச்சிக்காதீங்கடா, என்னன்னா வர முடியல உங்களை ஹனிமூன் ட்ரிப்பு ஏற்றி விடுறதுக்கு. சரி அவங்க வர்றப்பமாவது நம்ம கூப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம், சரியா? சரி எனக்கு புரியுது. அன்றைக்கி மாமாவுக்கு மீட்டிங்கு, அப்புறம் ஜெய்ஹோப் மாமாவுக்கு தான். ஸோ 2 பேரும் கண்டிப்பாக ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அக்கா பாப்பா வச்சுட்டு வர முடியாது, நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. கார் டிரைவர்ஸும் அங்கே போயிடுவாங்க, எனக்கு புரியுது நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கல. எப்படியும் நீங்கள் கூப்பிட்றதுக்கு வருவீங்கன்னு தெரியும்.
நேத்தே ஜிம்மின்னு சொல்லிட்டு தான் இருந்தார், எப்படியும் அம்மா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அப்படியா, சரி ஓகே, வர முடியல சரியாம்மா, சரி நான் எதுவும் நினச்சிக்கலத்த, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் ரீச் ஆகுறீங்க, ரீச் ஆகிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அவங்களுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கல்ல அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க. அவங்களுக்கு பயங்கரமாக விருப்பப்பட்டு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப அது போக உங்கள் செலெக்ஷனுமே சூப்பராக இருக்குது. ஏய் ஒய்யன், சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கிற, கலர் காம்போஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுமே சொல்கிறாங்க. உனக்குள்ளே இப்படி ஒரு டேஸ்ட்டாக ஒய்யன்? ஆமாம், சும்மா ரேண்டமாக தான்க்கா எடுத்தேன், ஒன்றும் இல்லை, பாப்பாக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் பிரித்து பாருங்க அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கீங்க, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏய் ஒய்யன், எனக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுறி காம்போ செலக்ட் பண்ணுறதுக்கு. சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் ரேண்டமாக எடுத்தால் உங்கள் மாமாக்காரன் அவ்வளோதான் என்னை கொன்றுவான். நீ சும்மாவே ரொம்ப கேவலமாக எடுப்ப, இதில் வேற நீ ரேண்டமாக சூஸ் பண்ணனா ரொம்ப மோசமாக போயிடும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் அவர் தான் செலக்ட் பண்ணுவார். பாப்பாவுக்கு எனக்கு அவருக்கு எல்லாருமே அவர் தான் செலக்ட் பண்ணார். ஆனால் மாமாக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் தான் இருக்குது தெரியுமா, அது தெரியும்டி, இருந்தாலும் அவரை விட பெட்டராக இருக்குது உன்னோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அத்தையுமே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு சமைச்சிட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாயங்காலம் வாக்கில் தான் அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நீங்களுமே அவங்க போனதுக்கப்புறம் தூங்கிடுறீங்கடா. அப்படியே ஒரு 3 months ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு ஜிமின் வீட்டில் தான் இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. ஈவினிங் போல் இருக்கும், ஒரு 5:30. நீங்கள் போய் எழுப்பிட்டு இருக்கீங்க ஜிமினை. ஜிமினா மாமா. சொல்லுவேன் என்ன மாமா, எந்திரிங்க, என்னடி வேணும், என்னாச்சு, என்ன, எந்திரிங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி சுரண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி வேணும், தூக்கமாக வருதுடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி விட்றாரு அவங்க கையை. மாமா 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 எந்திரிங்க, என்னடி வேணும், எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கா, அதனால இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, அதனால நான் ஒரு இந்தியன் ஷாப் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் கொரியாவில். அங்கே எனக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் குலாப் ஜாமுன், அப்புறம் ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து வேறு என்ன, அப்புறம் சில டிஷ் நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி தரேன், ஆனால் நான் இவ்வளோத்தையும் சாப்பிடுவியா? இல்லை, நீங்கள் பாதி ஷேர் பண்ணிக்கோங்க. சரி போவோம், கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வரேன். ஜிம்மின் ப்ளீஸ், அந்த ஷாப்பு 7:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ப்ளீஸ் வாங்கி கொடுங்க. ஏய் வாரண்டி, கொஞ்ச நேரம். ஜிம்மினா ப்ளீஸ், ஜிம்மினா வாங்கி கொடுங்க, ஜிம்மினா ப்ளீஸ், ஜிம்மின் வாங்கி கொடுங்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்கீங்க. அவர் ஃபைனலாக எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு வராரு. வாமா தாயே போவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் தான் அங்கே போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாரு. ஜிம்மினா வேண்டாம் ஐஸ்கிரீம். ஏன்டி, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே? இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பில் பே பண்ணுன்னு சொல்லி அவசரமாக சொல்கிறீங்க. அவருமே சாப்பிட்ருப்பாரு, நீங்களுமே சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ஐஸ்கிரீம் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது, அதனால இப்படி சொல்கிறீங்க. ஏய் பரவாயில்லடி, சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேணாம் ஜிம்மின், நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு வாங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி நீ போய் வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில் பே பண்ணிவிட்டு வாராரு. நீங்கள் ஒரு மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. என்னாச்சோ ஏன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வீட்டுக்குமே ரீச் ஆகிடுறீங்க. ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கேராக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே போய் இப்போ சாப்பிட்டதெல்லாம் போய் அப்படியே வாமிட் பண்ணிடுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, ஓவராக சாப்பிட்டதுனால இப்படி ஆயிடுச்சா? சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் போய் உட்காருங்க. என்னாச்சு உனக்கு, திடீர்னு வாமிட் பண்ணுற? அது ஜிமினா என்னாச்சுன்னு நான் கேட்டேன். 1 வீக்காக அப்படி தான் இருக்குது. 1 வீக்காக அப்படி இருக்குன்னு சொல்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இல்லை ஜிமினா, நீங்கள் ஊசி எதுவும் போடுவீங்கல்ல, அதுக்கு பயந்து நான் எதுவுமே சொல்லலை. ஏண்டி ஊசிக்கு பயந்து வாமிட் எடுக்கிறத கூட நீ சொல்ல மாட்டியா? அதுக்கு இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதான் அம்மா உன்ட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு பீரியட்ஸ் எப்பாச்சு? அதுவா, அது வந்து என்ன ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லை. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேலண்டர் தான் பார்க்காரு. நீங்கள் மறந்தாலும் அவர் கரெக்டாக டேட்டை குறித்து வச்சுப்பாரு. அப்போ உனக்கு 3 months வரல, நீனும் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படி தானே? ஏண்டி சொல்ல? வாயில் என்ன கொல்கட்டையாக வச்சிருக்கிற, சொல்ல விட தானே? அதுக்கு இல்லை ஜிமின். சரி கன்ஃபார்மாக அதாக தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு காலைல போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்துப்போம், சரியா? இப்போ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிடுங்க. நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது, ஹாஸ்பிட்டல் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டெஸ்ட்டுமே பண்ணுறாங்க. ஸோ பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஜிமின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன டாக்டர், என்னாச்சு? ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 3 months கன்ஃபார்ம். அச்சோ தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் பேபியை நல்லா பார்த்துக்கோங்க,
வயனே நல்லா பார்த்துக்கோங்க. சரி டாக்டர். ஏன்னாச்சு எதுவும் வீக்காக இருக்காளா என்ன? வீக்காலாம் இல்லை, பட் இனிமேல் வீக்காக சான்ஸ் இருக்குது அதிகமாக. டாக்டர் புரியல. ஜிமன் ட்ரிப்ளட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பேபியும் உங்கள் ஒய்ஃபையும். டாக்டர் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன் ஜிமன், ட்ரிப்ளட்ஸ் சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாக்டர், நான் சேஃபாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேரும் உங்கள் முகத்தை பார்த்து பார்த்து அழுதுட்ருக்கீங்க. ஃபைனலி நம்மளும் பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் வயன். ஆமாம் ஜிம்மன், லவ் யூ ஜிம்மன், லவ் யூ பொண்டாட்டி. சரி அம்மா அத்தை எல்லாத்துக்கும் சொல்லு, ஓகேவா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அதனால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்டயுமே உங்களோட குட் நியூஸை ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து ஜிம்மின் உங்களை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இப்போ உங்கள் மாமனார் மாமியார் வந்து நீங்களும் ஜிம்மின் இருக்கிற வீட்டில் தான் வந்து இருப்பாங்க. உங்கள் அம்மாவால் வர முடிஞ்சிருக்காது, ஏன்னா ஜான்வி வந்து அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதனால வந்து வர முடிஞ்சிருக்காது. 6 மாதம் தான் அவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வர முடியாதுடி நீ பார்த்துக்கோ செஞ்சுக்கோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, அன்னைக்கு யாரும் இல்லைல்ல, நம்ம தான் இருக்கோம். அவங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. அன்னைக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், என்னைய பார்த்துக்கோங்கன்னு மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்கடா. இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கும். இப்போ 7th மந்த் நடந்துட்டுருக்கு. ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டல் லீவ் இன்னைக்கு. இப்போ அவர் ஏதோ ஒன்று ஊட்டிகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு. ஜிமின் போதும் ஜிமின், வேணாம் ஜிமின், எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது ஜிமின், வேண்டாம் ஜிமின் சொல்கிறீங்க. ஓய் சாப்பிட்றி, இதெல்லாம் நல்லது உடம்புக்கு, நல்லா போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் எப்படி 3 பிள்ளையும் பெற்றுப்ப, நல்லா வயிறு இப்போவே பாரு நல்லா பெருசாகிடுச்சு, சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. ஐயோ ஜிமின் போதும் ஜிமின். இப்போ உனக்கு அது சாப்பிட்டது நல்லா வாமிட் இருந்துச்சா? இல்லை, இது சாப்பிட்டா மட்டும் எப்பயும் வாமிட் வர மாட்டேங்குது, ஆனால் இது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது தெரியுமா? பிடிக்கலனாலும் உனக்கு வாமிட் வரலல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிட்றி, நாளை பின்ன நீ தான் கஷ்டப்படுவ, சொன்னால் புரிஞ்சுக்கோ. பூண்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ ஜிமின், ஐயோ கடவுளே, யாரா இவன்? சே, எனக்கு இந்த கார்லிக் ஸ்மெல்லே பிடிக்காது. ஐயோ இதை போய் கொடுத்துட்ருக்கான் சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனும் தயங்காமல் ஊட்டிக்கிட்டே இருக்கிறான் உங்களுக்கு. சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் செக்கப்புக்கு, தெரியும்ல? தெரியும். போய் கிளம்பு போ, அதான் சாப்பிட்டாச்சுல, கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கிளம்பிட்டு வாரீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுமே போய் ரீச் ஆகுறீங்க. ஸோ எஸ், இன்றைக்கி உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது ஒரு பயம் இருக்குது ஒரு பக்கம். நீங்கள் ஜிம்மின் கிட்ட வெளில காமிச்சிக்கல, எப்படியாவது நம்ம நோ சொல்லலாம், 3rd மந்தில் நம்ம தான் போடல, அப்படியே ஓபி அடிச்சுலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடணும் மாதிரி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. ஜிம்மன் ஜிம்மன் என்னடி என்னாச்சு? அது இன்ஜெக்ஷன் போடணுமா? எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். ஏய், நீ நாளைக்கு குழந்தை பெற்று அம்மா ஆக போகிறடி, என்னடி குழந்தை மாதிரி நீ அழுதுட்ருக்க? ஜிம்மன் ஜிம்மன் வலிக்குதானே இன்ஜெக்ஷன், எனக்கு பயமாக இருக்குடா, நீனும் கூட வாயேன். என்னெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, சும்மா இரு. நான் என்ன தான் இது வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே விட மாட்டாங்க. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், சொல்லு ஜிம்மன், நீ டாக்டர் தானே, சொல்லுடா ப்ளீஸ்டா. இங்கே பாரு, நான் டாக்டர் தான், இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் நான் ஓபி பேஷண்ட் மட்டும் தான் அடி பார்ப்பேன். அப்புறம் ஏதாச்சும் மைனர் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது எனக்கு. நான் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை, தெரியும்ல? தெரியும்ண்ணா, நீ மெடிக்கல் ஆஃபீஸர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. என்னால் நீ வா ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன். ஐயோ தெய்வமே, சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிட்டு அங்கே உள்ள நர்ஸ் டைமே கொடுக்குறாரு. நான் உள்ளே வரலாமா? வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் தான் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. மேம் சாரை விடுங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை மேம், சின்ன இன்ஜெக்ஷன் தான். எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் ஜிம்மினா, பயமாக இருக்குது ஜிம்மினா எனக்கு. ஒன்றும் இல்லை வயன், சரியா? குட்டி இன்ஜெக்ஷன் தான், வலிக்காது, சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். வலிக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி மேம், நான் போடலை, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக காமாக இருங்க, அதுக்கப்புறம் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போவே நீங்கள் போடுங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் போட விட மாட்டேங்கிங்க அவங்கள. இப்போ ஜிமின் தான் அவங்கள பேச்சு கொடுத்து டைவெர்ட் பண்ணுறாரு. டைவெர்ட் பண்ண நேரத்தில் கரெக்டாக அங்கே நர்ஸை பார்த்து கண்ணை காட்டுறாரு. அவங்களும் போட்டுடுறாங்க. அம்மா வலிக்குதுமா, வலிக்குது ஜிமின், எனக்கு ஊசி போட்டுட்டாங்க ஜிம்மினா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வரீங்க. வாய் மூடுறி, எதுக்கு இப்போ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இந்த வலியை தாங்க முடியல, நாளைக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? நீனும்
திட்டுற பாரு என்னைய, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறீங்க. அங்குள்ள நர்ஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் என் மானத்தை வாங்காதடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணெல்லாம் தொடச்சி கூட்டு போறாரு. இப்போ எல்லா செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரீங்க. அங்க வந்து பார்த்தா பயங்கர ஷாக் உங்களுக்கு. அது போக ரொம்ப சர்ப்ரைசிங்கா ரொம்ப ஹாப்பி ஆகுறீங்க நீங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து உங்க அம்மா அப்பா ஆரம் ஜான்விக்கு வந்து பையன் பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த குட்டி பையன் அப்புறம் உங்க தங்கச்சி எல்லாருமே வந்திருப்பாங்க. அம்மா ஆனா ஆரம் அண்ணி எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க கேட்குறீங்க. நல்லா இருக்கும் அண்ணி, எப்படி இருக்க? அப்புறம் மாப்பிள்ளை சொன்னாரு இந்த மாதிரி உனக்கு ட்ரிப்ளட்ஸ்ன்னு, உண்மையாவாடி? ஆமாம், நல்லா வயிறு பெருசாயிட்டு. நல்லா பார்த்துக்க, நான் அந்த டைமில் உன்னை பார்த்துக்க முடியல, நீ நல்லா பார்த்து வளர்த்துருக்க பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் மாமியார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரிடி. ஐயோ அண்ணி கொடுங்க குட்டி பையனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், இப்போ தான் தூங்கிட்டு இருப்பான், அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்கிக்கிறீங்க. ஏய் ஒய்யன், உனக்கே ஆல்ரெடி வயிறு பெருசாக இருக்குது, சும்மாரு, அவன் உதைக்க போகிறான், சும்மாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தோளில் போட்டு அதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட கொடுத்துட்றீங்க. ஜிமின்மே வாங்கி பார்த்துட்டு அவர் தான் வச்சுருக்காரு கையில். இப்போ எல்லாருமே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் அது இதுன்னு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே கொடுக்குறாங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டி இது உன்னோட ஃபேவரட் டி? தெரியுதுடி, மசக்க நேரத்தில் இப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு இப்போ புரியுது. இப்போ புரியுதா என்னோட கஷ்டம் என்னென்னு? புரியுது. எத்தனை ட்ரிப் நான் சொல்லியிருப்பேன், கேட்டியா என் பேச்சை? இதை சாப்பிட்றது இது நல்லது, இதை சாப்பிடாதடின்னு. அத்தை உங்கள் பொண்ணுக்கு அந்த களி ஊட்டுறதுக்குள்ளே நான் படுற படம் எனக்கு தான் தெரியும். சாப்பிடவே மாட்டுக்கா அத்தை, 3 பிள்ளை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, எனர்ஜி எப்படி வரும்? நல்லா சாப்பிடு, நார்மல் டெலிவரி ஆனால் என்ன பண்ண முடியும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணு செய் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே பண்ண மாட்டேக்கா. எல்லாத்தையுமே வலுக்கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய, இந்த குச்சியை வச்சு அடித்தாதான் சில மாடுக திருணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்கள் பொண்ணுக்கு. பாருங்கம்மா எப்படி சொல்கிறான்னு உங்கள் மருமகன், குச்சியை வச்சு அடித்தாதான் சில மாடுங்க திருந்துன்னு சொல்லி சொல்கிறான் பாருமா, என்ன மாடுன்னு சொல்கிறான் பாருமா. மாப்பிள்ளை சொன்னது கரெக்டு தான், பின்னா நீ எப்படி பண்ணால் மாப்பிள்ளைக்கும் வராதா? எல்லாரும் அவன் பக்கம் சேர்ந்துட்டீங்கல்ல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிறீங்க செல்லம்மா. தூங்கி கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கிறீங்க. நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் எந்திக்கிறீங்க. பரபரப்பாக ஏதோ வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே ஜிம்மின் வேற கிளம்பி எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜிம்மின் சொல்லுடி, எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போலையா நீங்கள்? எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி போகிறீங்க. அதுவா? ஆமாம், ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் ஃபங்க்ஷனா? மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். ஏன் நான்லாம் போகக்கூடாதா? இல்லை, அதுக்கு இந்த காஸ்டியூமில் எதுக்கு இருக்கீங்க? இது இந்தியன் ட்ரெடிஷன் தானே? ஆமாடி, அதான் சொல்லிட்டேன்ல, தமிழ் வெட்டிங் தான் போகிறேன். இங்கேயா அதுவும்? ஆமாம், ஏன் நம்ப மாட்டியா நீனு? போங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வாரீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு, இந்த சாரியை கட்டிட்டு வா சரியா? இது என்ன படம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, என் கல்யாண சாரி. போய் கட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குமா? எதுக்கு கல்யாண சாரி கிட்ட சொல்லுவாங்க? வளகாப்புக்கு. அதுதான், போ. எனக்கா? உனக்கு தாண்டி, அப்புறம் வேற யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸைட் ஆகி போய் கெட்டிட்டுலாம் வந்துட்டு இப்போ உங்களை தான் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ சந்தனம் குங்குமம் வளையல் எல்லாமே உங்களுக்கு போட்டு விட்றாங்க. நீங்களுமே அதை ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜிமின் தான் வந்து உங்களுக்கு சந்தனம் வைக்கிறாரு, கண் கலங்கிக்கிட்டே வைக்கிறாரு. என்ன கண்ணெலாம் பயங்கரமாக சாருக்கு கலங்குது? ஒன்றும் இல்லை. என்ன அழுகுறீங்களா? ஆமாம். கண் கலங்குதுன்னு கேட்டால் இல்லை, நீங்கள் அழுகுறீங்களான்னா ஆமான்றீங்க. எனக்கு ஹாப்பினஸில் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில வயன். பேபியை சேர்த்து இன்னும் சேஃபாக வரணும்னு எனக்கு ஆசை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நானே தைரியமாக தானே இருக்கேன். இல்லை, அதனால் சின்ன ஊசி வலியை கூட தாங்க முடியல. நீங்கள் எப்படி? எனக்கு சத்தியமாக புரியல வயன், கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துடலாம் சரியா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நெத்திலையும் காலையிலையும் குங்குமம் வந்து வச்சு விடுறாரு. அங்கேயே வச்சு ஜிமின் வந்து ஒரு பொக்கே அப்புறம் கிஃப்ட் 2-3 கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு. வாங்கிக்கொடி, உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு அவர் முட்டி போட்டு பொக்கே வந்து கொடுத்துப்பாரு. லவ் யூ அயன். லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. பிரிச்சு பாரு கிஃப்டை. அதில் ஒரு டெடி பியர் பொம்மை தான் இருக்குது. என்ன திடீர்னு வாங்கி கொடுத்துருக்கீங்க? உனக்கு பிடிக்கும்ல, அதான் வாங்கி கொடுத்தேன். அது போக நாளை பின்ன பாப்பாக்கும் யூஸ் ஆகும்ல, அப்போ எனக்கு வாங்கி தரல நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னொரு அடி அடிக்கிறீங்க. சரி, அந்த கிஃப்ட் என்ன இருக்க போகுது? அதுவும் பாப்பாக்கு தானே வாங்கியிருப்பேன் நீனு. இல்லை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ அது பாப்பாக்கு தான் வாங்கியிருக்கிறாரு ட்ரெஸ்ஸு.
பாப்பாங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த 3 தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக போடணும், சரியா? ஐயோ! ஜிமின், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ரெஸ் வாங்கிட்டு இதுதான் முதல்ல போடணும்னா எப்படி? சும்மா ஆசைக்கு போட்டுக்கலாம். ஏன் உங்களுக்கு டாக்டர் தானே, இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஏய், தெரியும்டி, இல்லை நான் சொல்ல, பட் சும்மா அழகுக்காண்டி போட்டுப்போம். அவர் ரொம்ப கிராண்டெல்லாம் எட்டு வரல, கொஞ்சம் நார்மலாக தான் எட்டு வந்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். அது போக சின்ன சின்ன ட்ரெஸ்ஸும் உள்ளே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பக்கின்னு போடுற ட்ரெஸ் மாதிரியும் இருக்குது, பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரியும் இருக்குது, கீழே அழகாக இருக்குது. அப்புறம் அந்த கிஃப்ட் என்னது? பிரித்து பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுதான் பிரித்து பார்க்குறீங்க. அது பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். நீங்கள் மேரேஜ் ஆனப்போ எடுத்த ஃபோட்டோ, என்கேஜ்மெண்ட்க்கு எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹனிமூன் ட்ரிப் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் தனியாக எடுத்துக்கிற ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ கம்பைன் பண்ணி சென்டரில் ஒரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அழகாக ஃப்ரேம் போட்டு இருக்குது. ஜிம்மின், இதை எப்போ ஃப்ரேம் பண்ணீங்க? அதெல்லாம் பண்ணியாச்சு. இவ்வளோ ஃபோட்டோ எப்படி கலெக்ட் பண்ணீங்க? என் ஃபோனில் உள்ளதா? அது முக்கால்வாசி எனக்கு இருக்கிறதே தெரியாது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. இப்போ அந்த மொமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்படியே மந்த்ஸும் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு 9th மந்த்து தான் உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சது. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறீங்க. ஜிமினுமே உங்கள் கூட தான் இருக்கிறாரு த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னென்சியில். ஜிமின் உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பார். என்ன தான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு செஞ்சாலுமே எப்போவுமே அவங்க அம்மாட்ட கேட்குறதா இருக்கட்டும், உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட கேட்குறதா இருக்கட்டும், அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பார். அவர் இருக்கிற டயத்தில் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அது போக காலைல வாக்கிங் கூட்டு போயிடுவார். அவர் இல்லை அப்படின்னா வந்து அவங்க அம்மாவை கன்ஃபார்மாக வாக்கிங் கூட்டு போக சொல்லிடுவார். மேக்ஸிமம் அவர் வந்துடுவார். சரி, ஓகே, நைட் ஷிஃப்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம காலையில் ஒயன் கூட இருந்துக்கலாம், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோஸ்ட்லி நைட் ஷிஃப்டே வாங்கியிருப்பார். அவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அவருக்கு வந்து நைட் ஷிஃப்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் இந்த மாதிரிலாம் அவரோட ரொட்டீன்லாம் அவங்க கூட சேர்ந்து செய்வார். ஸோ அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு ஜிமின். இப்போ உங்களுக்கு வலி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஜிமின், என்னால் முடியல ஜிமின், ரொம்ப வலிக்குடா. சரி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தான், சரியா? சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உருண்டுகிட்டு இருக்கீங்க வழியில். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி பெயின் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டினியூஸாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேபி வந்து டெலிவரி ஆயிரும், அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பயங்கரமாக அந்த வழியில் கத்திட்டு இருக்கீங்க. இப்போ நார்மல் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து இப்போ அதான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ நார்மல் தான் பார்த்துட்ருக்காங்க. என்னால் முடியல ஜிமின், போதும் ஜிமின், வலிக்கு ஜிமின், நீ நல்லா பண்ண, உன்னால முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக உங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. செமையாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு. சப்போர்ட்டுக்குமே வந்து அவர் ஹேண்டை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக பேபியுமே பிறந்துடுது, ஒரு பேபி பிறந்துடுது. ஜிமின், இதே ப்ரொசீஜரில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணலாம், ஏன்னா அவங்க டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அடுத்த 5 மினிட்ஸு அடுத்த பேபியுமே பிறக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருமே சொல்கிறாங்க. 2 பேபிஸ் பார்ன் ஆயிடுச்சுமா, இன்னொரு பேபி இருக்குது. பேபி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமாக இருங்க, ஒன்றும் இல்லை, சரிங்களா? நீங்கள் உங்களோட வில் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு. ஜிம்மினே ஆல்ரெடி பயங்கர மோட்டிவேஷனு, இதில் டாக்டர் வேறு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுறாரு உங்களை. ஸோ ஒரு 1 or 2 hour கழிச்சு பார்க்கலாம். ஸ்டில் அந்த பெயின் இருக்க தான் செய்யுமா. இப்போ உங்களுக்கு ட்ரிப்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. ஜிம்மின் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த பேபியை கூட அவர் வாங்கலை, பார்க்கலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ உங்கள் அம்மா கையில் ஒரு பேபியும் உங்கள் மாமியார் கையில் ஒரு பேபியும் அவங்க தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பெயினில் இருந்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து ஜிமின் இருக்கிறாரு. ஸோ பயங்கரமாக அழுகிறாரு. எதுக்கு ஜிமின் அழுகிறீங்க, விடுங்க. இப்போ நீங்கள் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இல்லடி, என்னால் தானே. அப்படிலாம் இல்லை ஜிமின், 2 பேத்துக்குமே பிடிச்சி தானே முடிவெடுத்தோம், அப்புறம் என்ன? இல்லை பெயினில் அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி ஒயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழுகாதீங்க, கண்ணை தொடைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கண்ணை தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. அப்படியே 2 hours மேலே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனலாக 3வது குழந்தையும் பிறந்துடுது. உங்களுக்கு செம ஹாப்பி. பெயின் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு செம ஹாப்பி. எப்படியோ நம்ம ஊசிலேருந்து தப்பிச்சிட்டோங்கிறது தான் உங்களுக்கு அந்த கோல் வந்து அதுவாக தான் இருக்கே தவிர்த்து, இந்த பெயின் வந்து நீங்கள் பேபியை பார்த்தோன்னே அந்த ஹாப்பினஸில் உங்களுக்கு இந்த பெயின் வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. இதுக்காண்டி தானே வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜிம்மின்மே இப்போ 3 பேபியும் வாங்கிட்டு அந்த பேபிஸோட ஃபோர்ஹெட்டில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. 2 பாய் 1 கேர்ள். ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாரு. உங்களையும் பார்த்து அழுகிறாரு, நீங்களும் அவரை பார்த்து அழுகிறீங்க. தேங்க்யூ அயன், இந்த 3 ஜீவனை எனக்கு கொடுத்ததுக்காண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி. நீ இன்ஜெக்ஷன் பெயினை கூட தாங்க மாட்டேன், ஆனால் எனக்காண்டி இந்த 3 பேபிஸையும் பெற்று எடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் ஒரு முத்தம் கொடுக்குறாரு.
ஜெமினா, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? விடுங்க. இதில் எனக்கும் உடன்பாடு இருக்க போய் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னால் அதிகமாக பேச முடியல ஜெமின், சரிங்களா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு. எனக்கு புரியுது, நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன். டாக்டரை தாண்டி நான் ஒரு ஹியூமன் பீனில், அது போக நம்ம 3 குழந்தைங்களுக்கு அப்பா, அந்த ஒரு எமோஷனல் நான் பேசிட்டேன். ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை வந்து தடவி கொடுக்குறாரு ஜிமின். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க, என்ன ஜிமின், நீங்கள் போட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேனா, 3 பிள்ளை பெற்றுட்டேன்ல அப்படின்ன மாதிரி சொல்லி அவன்கிட்ட சவால் அடிச்சுட்டு நீங்கள் ஒரு மாதிரி இந்த என்ன சொல்கிறது, நக்கல் காட்டுவாங்களா, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாடி, நீ ஜெயிச்சிட்ட தான். இதுக்காண்டி நான் என்ன கிஃப்ட்னாலும் கொடுக்குறேன். ஓ சார், என்ன கிஃப்ட்னாலும் கொடுப்பீங்களா? அப்போ நான் உங்களுக்கு வந்து நான் கிஃப்டெல்லாம் கேட்கல, உங்களுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் தரேன். என்ன பனிஷ்மெண்ட் மேடம்? அது 2 பேபிஸை நான் பார்த்துக்கிறேன், ஒரு பேபி நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஓகே தானே? ஓகே தான், நான் அந்த டீலுக்கு அக்செப்ட் தான். ஆனால் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் வந்துடுவீங்களே. அப்படியா? சரி, நீ சொல்லிட்டல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு பேபிஸையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அவங்க அப்பா கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, எப்படியும் பார்க்கணும் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் சவால் விட்டுருப்பீங்க இல்லையா? நான் இந்த மாதிரி சவால் விட்டு நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்ல, அதனால் நீங்கள் நான் சொல்கிறதுல நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்கிற மாதிரி சவால் விட்டுருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால் இப்போ அவருக்கு குவிட் பண்ணிட்டு அவங்க அப்பா ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பா ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து பார்க்குறாரு. இதெல்லாம் நம்ம ஆஃபீஸு, அண்ணாவும் இருக்கிறான், ஸோ நமக்கு ஏதாவது சப்போர்ட்டாக இருக்கணும், சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இத்தனை நாளுங்க இருந்தாலுமே ஜிமினுமே வந்து நிறைய டைம் வந்து பேபிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவார். இப்படி தான் உங்கள் லைஃப் ஜிமின் கூட ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குது. அவ்வளோ டேக் கேர் பண்ணி நீங்களும் அவரை பார்த்துக்கிறீங்க, அவரும் உங்களை பார்த்துக்கிறாரு. அது போக வந்து என்னதான் நீங்கள் இன்ஜெக்ஷனுக்கு பயந்து இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வரும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எதுவுமே ஈடாகாது. நீங்கள் அவ்வளோ பேட்டில் பண்ணி தான் நீங்கள் வந்து 3 பேபிஸையுமே வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு, இந்த ஒன் ஷாட்டோட ஸ்பெஷல் எடிஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்களா. ரொம்ப நேரம் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.